பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா தோஃபுனாலே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் தோஃபுனாலே சாப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட்டு தோஃபுவை வந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம புர்ஜிக்கு ரெடி பண்ணுற மாதிரி. அப்புறமா கொத்தமல்லி இலை, ஒரு வெங்காயம் குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு அதையும் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ. சாஃப்ரான் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 3 to 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பைண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க, மேரினேட் ஆகட்டும். அப்புறம் லைட்டாக பேனில் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கோங்க. கட்லெட் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வேகணும், அவ்வளோதான் அவசியம். சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஏர் ஃப்ரையில் கூட போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷன்லாம் இருக்கும். இனிமேல் வந்து தோஃபு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டிங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.